பாரிக். அடுத்ததாக ஹனியா பின் கிதுர் பாதுஷா. தலைப்பு தொழுகை. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுஹ்லில் ஃபலா ஹாதிய லஹு. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு அளித்துள்ள எண்ணிலடங்கா அருள்கொடைகளுக்கு நன்றி செலுத்தும் வணக்கம்தான் தொழுகை. இந்த தொழுகை பற்றி அல்லாஹ் தன் திருமறையில் சுமார் 80 இடங்களில் சொல்லியிருக்கிறான். அதில் 103ஆம் வசனத்தில் இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபா மவ்கூதா, நிச்சயமாக தொழுகை முக்மீன்கள் மீது நேரம் குறிக்கப்பட்ட கடமையாக உள்ளது. ஆனால் நாம் எல்லோரும் இந்த தொழுகையை சரியான பேணுதல் இல்லாமல் பொடும்போக்காக இருக்கிறோம். ஏன் தெரியுமா? ஏன்னா துன்யாவை அந்த அளவுக்கு விரும்புகிறோம். எந்த அளவுக்குனா, அல்லாஹ் தாலா இந்த தொழுகையை இஸ்லாத்தின் 5 கிழமை ஒன்றாக தந்திருக்கிறான். ஆனால் நாம் எப்படி எடுத்துக்கணும்? நம்மளோட லைஃப்பில் டெய்லி ரொட்டீனில் ஒன்றாக நினச்சி அதை செய்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் நம்மளுடைய வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் தொழுகைக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம். இப்படி இருக்கக்கூடாது அல்லாஹ் நல்லடியார்களே. அல்லாஹ் நம்மளை படைச்சதின் நோக்கமே அவனை வணங்குவதற்காக தான். இன்னும் சொல்லப்போனால் நம்ம எல்லோருக்குமே தெரியும், அல்லாஹ் அவனை வணங்குவதற்காக தான் நம்மளை படைச்சிருக்கிறான். நம்ம நிச்சயமாக மௌத்தா போவோம். நாளை மறுமையில் நம்மக்கிட்ட கேட்கக்கூடிய முதல் கேள்வி தொழுகை தான் என்று எல்லா முஸ்லிம்களுக்கும் தெரியும். இருந்தும் ஒரு பொடும்போக்கு கவனக்குறைவு எந்த அளவுக்குனா, தொழுகையில் நிற்கும்போது தான் ஏகப்பட்ட சிந்தனைகள். தொழுகையில் நிற்கிறோம் என்ற சிந்தனை கூட இல்லாமல் வேறு உலகத்தில் இருப்பாங்க. சலாம் கொடுக்கும்போது தான் இயல்பு நிலைக்கு வருவாங்க. நான் எல்லாரையும் சொல்ல அல்லாஹ் பாதுகாத்தவரை தவிர இந்த அளவுக்கு தான் கவனம் இல்லாமல் இருப்பாங்க. இதை பற்றி அல்லாஹ் தன் திருமறையில் 107ஆம் அத்தியாயம் 4-5 வசனத்தில் ஃபவைலுல் லில் முஸல்லீன அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், தமது தொழுகையில் கவனமற்று இருப்போருக்கு கேடுதான். இந்த குர்ஆன் வசனத்தை பார்க்கும்போது எந்த விதத்திலும் நம்மளோட தொழுகையை பாழாக்கக்கூடாது. நாம் தொழுகிற தொழுகை 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ உள்ளச்சத்தோடு அல்லாஹுக்காக தொழுகை மூலமாக அவங்கக்கிட்ட பேசணும்னு உணர்வோடு தொழுகணும். இன்ஷா அல்லாஹ். இன்றைக்கி நம்மள பல பேர் வீட்டில் இருந்தாச்சும் ஏதோ ஒரு கடமைக்காக தொழுகிறாங்க. ஆனால் அதுவே ஒரு கல்யாண வீடுகளுக்கோ இல்லை ஷாப்பிங் பீச்சுன்னு போயிட்டா அவ்வளோந்தான், அந்த நேர தொழுகை பாழா போச்சு. அதை பற்றி கொஞ்சமும் பயமில்லாமல் நண்பர்களோடு விளையாடிக்கிட்டு உரையாடிக்கிட்டு அந்த நாள் முழுவதும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இன்றைக்கி கல்யாண வீடுகளிலே பார்ப்போம், கல்யாண பொண்ணுங்க அவங்களும் அப்படி தான். கல்யாண பொண்ணோ இல்லை அவங்கள சார்ந்தவர்களோ அந்த டேயை பெரிய அளவில் கொண்டாடுறாங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்கள்லா நல்லடியார்களே. நம்மளோட மார்க்கம் எவ்வளோ எளிமையான மார்க்கம். நம்மளோட மார்க்கம் இப்படி திருமணம் முடிக்க சொல்லித்தரலை. அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளுங்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்களுடைய பெண் குழந்தையை கல்யாண வயது வர வரைக்கும் எவ்வளோ பொத்தி எந்த அந்நியான்களும் பார்க்காத வகையில் புர்கா போட்டு பாதுகாத்து வந்த நீங்கள், அதே பெண் குழந்தையை கல்யாணம் சொல்லி அவ்வளோ அலங்காரம் பண்ணி கணவர் மட்டுமே பார்த்து ரசிக்கக்கூடிய அழகை எல்லோரும் பார்க்கக்கூடிய ஒரு சபையில் வச்சு புர்கா கூட இல்லாமல் கொண்டு நிப்பாட்டுறீங்க. கொஞ்சம் யோசிங்க அல்லாஹ் நல்லடியார்களே. இந்த நாளை செலப்ரேஷன் பண்ணுறாங்களே தவிர இந்த நாளில் இந்தந்த வக்து இருக்குது இதை தொழுவணுமேனு கொஞ்சம் கூட யோசனை இல்லாமல் ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுறாங்க. இப்படி நம்ம மார்க்கம் சொல்லி தரலை. அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளுங்கள். அல்லாஹ்விடத்தில் வெற்றியாளராக போய் நிற்கணும்னா 5 நேர தொழுகையை அல்லாஹும் ரசூலும் காட்டி தந்த வழிப்படை இறையச்சத்தோடு தொழக்கூடியவர்களாக இருக்கணும். இன்ஷா அல்லாஹ். ஒரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அமலில் சிறந்தது என்று கேட்டார்கள். அதற்கு தொழுகை, அதற்குரிய நேரத்தில் தொழுவதென்றார்கள். அப்படின்னா தொழுகை என்பது ஒரு அமல். அந்த அமலை சரியான நேரத்தில் செய்யணும். அப்போதான் அதோட முழு நன்மையும் நமக்கு கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ். மனுஷனாக பிறந்த எல்லோருக்குமே ஏதோ ஒரு வகையில்
கஷ்டம் வேலை பளு எல்லாமே இருக்க தான் செய்யும். ஆனால் நாம் காரணம் காட்டி தொழுகையை விடக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. தொழுகை தான் நம்மளோட ஆயுதம். நாம் சரியாக தொழுதாலே நம்மளோட கஷ்டமெல்லாம் கடந்து போயிடும். இன்ஷா அல்லா இனி வரும் நாட்களில் எந்த சோம்பலோ கவனக்குறைவோ பொடும்போக்கோ ஷைத்தானின் ஊசலாட்டத்திற்கு இடம் கொடுக்காம தொழுகையை சரியான முறையில் சரியான நேரத்தில் இறையச்சத்தோடு தொழுவதற்கு அல்லாஹ் உங்களையும் என்னையும் அருள் புரிவானாக. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் எனும் உயர்ந்த சொர்க்கத்தை அடைவதற்கு நாம் எல்லோரும் அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் முபாரிக். அடுத்ததாக அப்துல்லா இப்னு அஹ்மல் கான் இணை வைப்பு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரியவர்களே, முஸ்லிம்களாகிய நாம் அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும். அவனுக்கு யாரையும் இணையாக்க கூடாது. ஆனால் பெரும்பாலும் முஸ்லிம்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடிய ஷிர்க் எனும் பெரும்பாவத்தை மார்க்கம் என்ற பெயரில் செய்து விடுகிறார்கள். இதற்கு சில ஆலிம்களும் துணை போகிறார்கள். அன்புக்குரியவர்களே, நாம் ஒவ்வொரு தொழுகையிலும் ஓதக்கூடிய சூரா ஃபாத்திஹாவில் இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன் என்று ஓதுகிறோம். அதன் பொருளறியாமலே ஓதிக்கொண்டிருக்கிறோம். யா அல்லாஹ், உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவியும் தேடுகிறோம் என்று ஒவ்வொரு தொழுகையிலும் ஓதிவிட்டு அதற்கு மாறாக ஷிர்கான காரியங்களை கந்தூரி என்றும் மௌலிது என்றும் கொண்டாடி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, சிலைகளை வணங்குவதும் அவற்றுக்கு நேர்ச்சை செய்வதுதான் ஷிர்க் என்று முஸ்லிம்கள் மத்தியில் அறிந்திருப்பதை காண்கிறோம். ஆனால் கபர்களை வளைப்பதையோ அவர்களுடைய கபர்களை அலங்கரித்து விழா கொண்டாடுவதையோ பெரும்பாலானவர்கள் ஷிர்காக காண்பதில்லை. மாறாக அதை ஒரு வணக்க வழிபாடாக ஆக்கி அல்லாஹுவுக்கு இணை வைக்கக்கூடிய ஷிர்க் எனும் பெரும்பாவத்தை செய்து விடுகிறார்கள். இது தவறு, இது பெரும் பாவங்களில் ஒன்று என்று அவர்களிடம் கூறினால், எங்கள் முன்னோர்கள் இதையே செய்தார்கள், நாங்களும் அதையே பின்பற்றுகிறோம் என்று கூறுவார்கள். இவர்களை பற்றி அல்லாஹ் தன் திருமறையிலே 5வது அத்தியாயம் 104ஆம் வசனத்தில் அல்லாஹ் அருளியதன் பக்கமும் தூதரின் பக்கமும் வாருங்கள் என்று அவர்களிடம் கூறினால், எங்கள் முன்னோர்களை நாங்கள் எதில் கண்டோமோ அதுவே எங்களுக்கு போதுமானது என்று கூறுகின்றனர். அவர்களின் முன்னோர்கள் எதையும் தெரியாதவர்களாகவும் நேர்வழியில் நடக்காதவர்களாகவும் இருந்தாலுமா என்று அல்லாஹ் கேட்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, இபாதா இதற்கு மாற்றமான விடயம்தான் ஷிர்க். அல்லாஹுடைய மார்க்கத்தில் பெரும் பாவங்களில் ஒன்று. பாவங்களின் வரிசையை பட்டியல்படுத்தினால் அதில் முதலிடம் ஷிர்க் தான். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் தன் அருள்மறையிலே சூரா அன்ஆம் 151ஆம் வசனத்தில் குல் தஆலு அத்லு மா ஹர்ரம ரப்புக்கும் அலைக்கும் அல்லா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, நபியே நீர் கூறுவீராக, அல்லாஹ் அருளியது உங்கள் ரட்சகன் உங்களுக்கு விலக்கி இருப்பவற்றையும் ஏவி இருப்பவற்றையும் நான் உங்களுக்கு ஓதி காண்பிக்கிறேன். அவனுக்கு எதையும் இணையாக்காதீர்கள். அல்லாஹ் தூதருக்கு செய்கின்ற எச்சரிக்கை அவர்கள் மூலமாக எமக்கு செய்யப்படுகின்ற எச்சரிக்கை, உங்கள் ரப்புக்கு எதையும் இணையாக்காதீர்கள். முஸ்லிம்களாகிய நமது மரணத்திற்கு பின் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம். அதற்காக வேண்டி நன்மையான காரியங்களை செய்கிறோம். எந்த மனிதராவது சொர்க்கம் வேண்டாம் என்று சொல்வாரா? அனைவரும் சொர்க்கம் வேண்டும் என்றே சொல்வோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹுக்கு இணை வைப்பது பெரும் பாவமாகும், அதை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். மற்ற சிறு பாவங்களை அல்லாஹ் நாடினால் மன்னிப்பான். ஆனால் முஸ்லிம்கள் என்று கூறிக்கொண்டு சொர்க்கம் வேண்டும் என ஆசை கொண்டு அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடிய பெரும் பாவத்தை கந்தூரி என்ற பெயரில் செய்கிறார்கள். இத்தகைய பாவமான காரியங்களை தவிர்த்து நாளை மறுமையில் சொர்க்கம் செல்லக்கூடிய நன்மக்களாய் மாற வேண்டும் என கூறி எனது உரையை முடிக்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் முபாரிக். அடுத்த நிகழ்ச்சி குர்ஆன் பற்றிய கேள்வி பதில். நாம் குர்ஆனை பற்றி கற்றுக்கொள்வதோடு நின்று கொள்ளாமல் அதனை நினைவில் வைப்பது ஒரு சிறந்த விஷயமாகும். அப்படிப்பட்ட குர்ஆனை பற்றிய கேள்விகளை கேட்பதற்கு நம்முடைய மதரசாவின் ஆசிரியை சகோதரி தௌஃபிகாவை அழைக்கிறேன். அதற்கு பதிலளிக்க நம்முடைய மாணவர்கள் ஹானியா பின் அப்துல் காதர் இர்ஷாத், ஷேக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குர்ஆன் என்பதற்கு பொருள் என்ன? ஓதுதல்.
குர்ஆன் யாரால் அருளப்பட்டது? அகிலங்கள் அனைத்தையும் படைத்த அல்லாஹ்வால் அருளப்பட்டது. குர்ஆன் எந்த இரவில் அருளப்பட்டது? லைலத்துல் கத்ர் இரவில். குர்ஆன் யார் மூலமாக அருளப்பட்டது? கண்ணியமிக்க வானவர் ஜிப்ரீல் அலைஹிவஸல்லம் அவர்கள் மூலமாக அருளப்பட்டது. குர்ஆன் எந்த தூதருக்கு அருளப்பட்டது? இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. முதலாக குர்ஆன் எந்த இடத்தில் வைத்து அருளப்பட்டது? மக்காவில் உள்ள ஹீரா குகையில் வைத்து அருளப்பட்டது. எந்த ஹலீஃபாவின் ஆட்சி காலத்தில் குர்ஆன் எழுத்து வடிவில் தொகுக்கப்பட்டது? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஆட்சி காலத்தில். எந்த ஹலீஃபாவின் ஆட்சி காலத்தில் குர்ஆன் முதலாக பிரதி எடுக்கப்பட்டது? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஆட்சி காலத்தில். ஹலீஃபா உஸ்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் காலத்தில் பிரதி எடுக்கப்பட்ட குர்ஆன் தற்போது எங்கு இருக்கிறது? ஒன்று தாஸ்கண்டிலும் மற்றொன்று துருக்கியின் இஸ்தான்புல் அருங்காட்சியகத்தில். அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த அந்தஸ்து உடையவர்கள் யார் என குர்ஆன் கூறுகிறது? தக்குவா இறையச்சமுடையவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் மபாரிக். இரண்டாவதாக ஷேக் அக்ரம் இப்னு ஜாஃபர் அலி. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் பிஸ்மில்லாஹிர் ரஹீம். வலைக்கும் சலாம் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குர்ஆனில் மிகப்பெரிய அத்தியாயம் எது? சூரத்துல் பக்கரா. குர்ஆனில் மிகச்சிறிய அத்தியாயம் எது? சூரத்துல் கௌசர். குர்ஆனை பாதுகாப்பது யார் பொறுப்பில் உள்ளது? அதை இருக்கே இறைவனே பாதுகாவலன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் எத்தனையாவது வயதில் முதலாக குர்ஆன் அருளப்பட்டது? 40 வயது. குர்ஆனுக்கு இருக்கும் மற்ற பெயர்கள் சிலவற்றை கூறுக. அன்னூர் அல் குத. இறைவன் நம்மோடு இருக்கிறான் என கூறிய நபி யார்? முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜின்களுக்கு மறைவான விஷயங்கள் தெரியுமா? தெரியாது. குர்ஆனில் 1/3 ஒரு பகுதி என சிறப்பித்து கூறப்பட்ட சூரா எது? சூரத்துல் இக்லாஸ். குர்ஆனில் எத்தனை அத்தியாயங்கள் இருக்கின்றன? 114. சலாம் சொல்லு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் மாஷா அல்லாஹ்.